பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 4. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, இவ்வளோ நாள் பிசாசானவன் உங்களை கஷ்டத்துக்குள்ளாக நடத்திட்டு இருந்தான். அநேக பாடுகள், அநேக துன்பங்கள் சொல்லி நம்மளால வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அநேகம் உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கும் காணப்பட்டிருக்கலாம். நான் ஏசப்பா அந்த காரியத்தெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி ஏசப்பா அந்த நாள்ல சொல்றாங்க. நீங்க பிசாசன் நிமித்தம் விட்ட பெருமூச்சை கர்த்தர் பார்த்திருக்காங்க. எவ்வளோ பேர் உங்களை இரிட்டேஷன் பண்ணி எப்ப பாரு துக்கத்துக்குள்ளாகவே நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி உட்கார்ந்தா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்படி பல்வேறு காரியங்கள்னால நீங்க அகப்பட்டு கஷ்டப்பட்டு காணப்படுறீங்க. ஏசப்பா கிட்ட அநேக தரம் நீங்க போய் கேட்குறீங்க, ஏன் இந்த பாடம் எனக்கு அனுமதிச்சிங்க ஏசப்பா, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க அநேக தரம் ஏசப்பா கிட்ட பூக்குரல் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தேன்னு சொல்லி இந்த நாள்ல சொல்றாரு. ஆண்டவர் அமைதியா இல்லை, அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல செய்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இனிமே உங்க தோளின் மேல இருக்கிற அந்த நுகத்தடிய ஏசப்பா எடுத்து போட்டு அந்த பிசாசானவனை உங்க கால்களுக்கு கீழே கொண்டு வருவாங்க. இனிமே நீங்க சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்க பாட அனுபவிச்சிட்டீங்க, அது போதும் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. இனி வருகிற நாட்கள்ல நீங்க சந்தோஷத்தை தான் அனுபவிப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்றாங்க. உங்க தோளில் மேல இருக்கிற அந்த பாரத்தை இந்த நாள்ல நீங்க ஏசப்பாவோட பாதத்துல இறக்கி வைங்க. உங்களால அதை தனியா சுமக்க முடியாது. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா கர்த்தர் அந்த காரியத்துல இருந்து உங்களை விடுவிப்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட பாடுக்கு, விட்ட கண்ணீருக்கு, பட்ட துன்பத்துக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா கூட பல பேர் உங்களை தேடி கஷ்டப்படுத்தலாம், வார்த்தையினால கஷ்டப்படுத்தலாம், செயல்னால உங்களை கஷ்டப்படுத்தலாம். நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு நீங்க பல தடவை நீங்க யோசிச்ச நாட்கள் உண்டு. அதுக்கு தான் கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. நீ அமைதலா தான் இருந்த, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறனால தான் பிசாசானவன் உன்னை டார்கெட் பண்ணிட்டே இருந்தான். அவனோட மனிதர்களும் உன்னை டார்கெட் பண்ணாங்க. இனிமே அவங்க உன் பாதையில வரமாட்டாங்கன்னு சொல்லி ஏசப்பா அந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாங்க. நீங்க அப்படியே விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது நிச்சயமா அந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறபடியே கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்காங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகள் மேல சுமந்திருக்கிற அந்த நுகத்தடியை முறித்து போடுங்க ஏசப்பா. அவர்கள் பட்ட பாடுகள் போதும். அவங்க தோளின் மேல இருக்கிற பாரத்தை உங்க பாதத்துல இறக்கி வைத்துட்டாங்க. நீங்க இறங்குங்க ஏசப்பா. அவங்க காரியத்துல நீங்க தலையிட்டாதான் ஒரு ஜெயம் காண முடியும் ஏசப்பா. நீங்க அப்படி செய்துட்டீங்க. அதுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.